தேனி ஆனந்தம் சில்க்ஸின் சுபாலயா, சுபமும் லயமும் கலந்து நெய்த காஞ்சிப்பட்டு. வணக்கம். முதுமையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம். இது என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கிற சூழலில், அதாவது இதெல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முதல்ல யோசித்தே பார்க்காத விஷயங்க. எப்படின்னா, அப்பா அம்மாவை பிள்ளை காப்பாற்றிட்டு போகிறான், மக காப்பாற்றிட்டு போகிறா, இதில் என்னங்க இதை போயிட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சிரிப்பாங்க. அதுக்கு தானேங்க பிள்ளை பெறது. பேர் சொல்ல ஒரு பிள்ளை, வீட்டை காப்பாற்ற, சொத்தை காப்பாற்ற ஒரு பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போவோம். ஆனால் காலம் மாறிடுச்சுங்க. காலம் மாற்றத்துக்கு ஏற்ப நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி, அவர்களுடைய வேலைவாய்ப்பு இதெல்லாம் வெவ்வேறு வகையில் மாறினதுனால சொந்த ஊரில் இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறப்ப பெரியவங்களை நம்ம என்ன பண்ணுறது? நான் அமெரிக்காவில் பார்த்தேன், எப்படி ஒரு 18 வயது பையன் அந்த 18 வயசு ஆன உடனே அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போயிடுறான். பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி போயிடுறாங்க. அவங்களே படிச்சுக்கிறாங்க, அவங்களே வேலை தெரிவிக்கிறாங்க, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்போயாவது ஒரு நாளைக்கு அப்பாவை பார்க்க வர்றாங்க, ஃபாதர்ஸ் டே, அம்மாவை பார்க்க வர்றாங்க, மதர்ஸ் டே. அதனால் அந்த அவங்களுக்கு தேவையானதை அரசாங்கம் கொடுக்குது. அதே போல் முதியவர்களை அந்த நாட்டு அரசாங்கம் எல்லா வகையான செலவுகளையும் ஏற்றுக்கிட்டு பாதுகாத்துக்குது. முதுமையானவர்களை அவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கேற்ப, அவங்களுடைய வாழ்க்கைக்கேற்ப அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முதுமைக்குரிய அந்த இதுகளை கொடுக்குறாங்க. தனியார் விடுதிகளும் இருக்குது. முதியோர்கள்ங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டால், முதியோர்கள்ங்கிறவங்க உண்மையிலேயே அவருடைய ஒரு அனுபவ களஞ்சியத்தை உள்ளடக்கியவர்கள். 100 முறை யோசிப்போம். ஒரு யோசனை தாத்தாட்ட கேட்டிங்கன்னா அவர் வித்தியாசமாக சொல்லுவார். குழந்தை ஏன் அழுகுதுங்கிற விஷயத்த எல்லாருமா சேர்ந்து பதறி கண்ணீர் வடிச்சிட்டு இருப்போம். பாட்டி சொல்லுவாங்க, அம்மா ஒன்றும் இல்லாமல் நெஞ்சில் உரம் விழுந்திருக்கோம், டா இப்படி சேலையில் விட்டு 2 தடவை இப்படி பண்ணுங்களேன் அப்படிம்பாங்க. நீ வாயை பற்றிக்கிட்டுரு, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அப்படி சொல்லக்கூடாது. அந்த முதியோர்கள்ட்ட நம்ம யோசனையும் கேட்கணும். சரி, முதியோர்களை வச்சு காப்பாற்றத்தான் நம்மளால் முடியலை அப்படின்னா அதுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. இன்றைக்கி அதுக்கான எத்தனையோ வகையான இடங்கள், பாதுகாப்பகங்கள் வந்துருச்சுங்க. நான் சமீபத்தில் கூட காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நந்தவனம்ங்கிற அந்த இடத்துக்கு போயிருந்தேன். போனதோடு மட்டுமில்ல, அது நான் பார்த்த அந்த காட்சிகளும் அங்கே நான் பேசுனதும் எனக்கு மன நிறைவை தந்தது. சரி, நம்ம வீட்டு முதியோர்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? உண்மையிலேயே இப்படி இடங்களை தேர்ந்தெடுக்கலாங்க. நான் நேராக போயிருக்கேங்க. அங்கே போய் அங்கே இருக்கிறவங்களிடம் பேசிட்டு மேடையில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 40 நிமிஷம் பேசினேன், கலந்துரையாடலும் பண்ணோம். இங்கு இருக்கின்ற அந்த பெரியோர்கள், பெற்றோர்கள், அவர்களுக்கு ஒரு தனிமை உணர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இயற்கை சூழல், இப்படி வாசனை பூக்களும் உறவுகளும் கொண்ட சொந்த வனம்தான் நம் நந்தவனம். இதுக்கான இடம் எங்க இருக்குன்னு தானே கேட்குறீங்க? முதுமையை போற்றுவோம், முதியோரை பேணுவோம். நந்தவனம், கீழ்பெருமாநல்லூர் வில்லேஜ், காஞ்சிபுரம். தொடர்புக்கு 9789012340. இமெயில் mail@nandavanam.in. Visit our website www.icaremylife.com. நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.